எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளி பக்ஷனோவில் அடுத்து உட்கார தான் பண்ணினேன் இன்னைக்கு. இது ஒரு ஆத்தென்டிக் ஸ்வீட் ரெசிபி. எங்கள் வீட்டில் தீபாவளினாலே உட்கார கண்டிப்பாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தா 1.5 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். அந்த பாசிப்பருப்பை ஒரு 1 ஹவர் சோக் பண்ணிக்கணும். சோக் பண்ணின பாசிப்பருப்பை நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு கிரைண்டரில் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்தில் அரைஞ்சிடும். அந்த அரைச்ச மாவை இட்லி பாட்டில் இட்லி மாதிரி வாத்து எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு பாகு வைக்கணும். பாகுக்கு 1.5 கப் பாசிப்பருப்புக்கு 2.5 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அந்த வெல்லத்தில் ஒரு கப்பு தண்ணி விட்டுண்டு பாகு வைக்கணும். பாகு பதம்னு பார்த்தா அந்த ஜாகரி தண்ணில் போட்டோம் அப்படின்னா நல்லா பால் மாதிரி உருட்ட வரணும். முத்தைப்பாகுன்னு சொல்லுவாங்க. அந்த பாகு ஆயின்னு இருக்க டைமில் நம்ம ஸ்டீம் பண்ணின பாசிப்பருப்பை நல்லா உதுத்து எடுத்துக்கணும். கட்டி இல்லாமல் ஃபுல்லாக உதுத்துக்கணும். பாகு பக்குவம் வந்த உடனே அந்த உதுத்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா அந்த பாகில் அந்த பாசிப்பருப்பை கிளறிட்டு லாஸ்ட்டாக ஏலக்காய் முந்திரி இதெல்லாம் போட்டு இறக்கிடலாம். தீபாவளிக்கு மோஸ்ட்லி நம்ம ஆயில் கீ இதில் தான் ஸ்வீட் பண்ணுவோம். இந்த ஸ்வீட் ஒரு ஹெல்தி ஸ்வீட்னே சொல்லலாம். ஆயில் கீலாம் இல்லாமல் நம்ம ஸ்டீம் பண்ணி ஜாகரியில் தான் ஆட் பண்ணுறோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.